Hi 9th students, welcome to JTC. Exercise 3.1 ல 5th sum பார்க்க போறோம். Add the polynomials and find the degree சொல்லிருக்காங்க. இதுல 3 subdivision இருக்குது. இப்போ first subdivision பார்க்கலாம். P of x equal to 6x squared minus 7x plus 2. Q of x equal to 6x cube minus 7x plus 15. இப்போ இதுக்கு solution என்னன்னு பார்க்கலாம். First given எழுதிக்கலாம். P of xல x square இருக்குது. ஆனா Q of xல x cube இருக்குது. இப்போ P of xல x cube இல்லாததுனால இப்போ 6x squareக்கு முன்னாடி plus 0 சேர்த்துக்க போறோம். ஓகேவா? இப்போ x cube எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல வந்து x square இல்ல. அதனால இந்த x squareக்கு நேரா 0 எழுதிக்க போறேன். இப்போ இந்த minus 7x அப்படியே எழுதணும். 7x நெக்ஸ்ட் வந்து plus 15 அந்த plus 15 எழுதிக்கலாம். ஓகேங்களா? மாற்றி எழுதினதுக்கு காரணம் என்னன்னா அப்பதான் ஈக்குவேஷன் நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சம் ஈஸியாக போடலாம். இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து அடிஷன் போடுவோம் தெரியுமா? அடிஷன் சப்ட்ராக்ஷன் சேம் அதே மாடலில் இப்போ அடிஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது 6x cube அப்படியே வந்துடும் ப்ளஸ் இந்த 6x squared அதுவும் அப்படியே வந்து நம்ம போட்டுற போகிறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ரெண்டு சிம்பிளும் வந்து சேமாக இருக்குது. ரெண்டு சிம்பிளும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் சிம்பிள் இருக்குங்கிறதுனால மைனஸ் பண்ணக்கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ வந்து என்ன செய்யணும்? இந்த 7யும் ஆட் பண்ணால் 14 வரும். இதோட சிம்பிள் வந்து மைனஸ் போட்டுக்கணும். அப்போது 14x ப்ளஸ் 17. ஓகேங்களா? இந்த 15 2 ஆட் பண்ணால் 17 கிடச்சிருச்சு. ஆன்சர் எடுத்து எழுதலாமா? 6x cube ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 17. இப்போ என்ன செய்யணும்? டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டிகிரியை கண்டுபிடிப்போமா? பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் இதோட டிகிரி. அப்போது x cube அந்த கியூப் தான் வந்து இதோட டிகிரி 3. அந்த 3 எழுதி வேண்டியது தான். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். h of x equal to 7x cube minus 6x plus 1. f of x equal to 7x square plus 17x minus 9. இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்கள். h of xல வந்து x ஸ்கொயர் இல்லை. இந்த f of xல x cube இல்லை. அதனால் இந்த 6xக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கணும். இங்கே வந்து 7x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு சம்மு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம்? 7x cube ப்ளஸ் 0 ஏன் போட்டிருக்கோம்? x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல மைனஸ் 6x ப்ளஸ் 1 அப்படின்னு அதில் இருக்கிறது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 7x க்யூபுக்கு நேராக 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 0க்கு நேராக இந்த 7x ஸ்கொயரை போட்டாச்சு. அப்புறம் ப்ளஸ் 17x மைனஸ் 9 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோம்னா இந்த 7x cube அப்படியே வந்துடுது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 0ஓட 7x ஸ்கொயர் ஆட் ஆகி 7x ஸ்கொயர் வந்துருச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போது 17ல் 6 போயிடுச்சுன்னா 11. இப்போ 11x போட்டாச்சு. இப்போ பெரிய டிஜிட் எதுவோ அதோட சிம்பிள் தான் போடணும். ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போது மைனஸ். அப்போது 9ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. இப்போது மைனஸ் பெரிய டிஜிட் எது? 9ஓட சிம்பிள் தான் மைனஸ். அப்போது மைனஸை போட்டாச்சு. தட்ஸ் ஆல். இப்போது இந்த சம் இதோட முடியல. இதோட டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த டேர்மில் உள்ள எதோட பவர் அதிகமாக இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. இந்த பவர் 3 இருக்குது பாருங்கள். இப்போ இதோட டிகிரி வந்து 3 தான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் f of x equal to 16x power 4 minus 5x square plus 9. g of x equal to minus 6x cube plus 7x minus 15. இதோட ஆன்சர் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? f of xல x power 4க்கு பக்கத்தில் x cube இருக்கணும். ஆனால் x ஸ்கொயர் இருக்குது. ஆனால் g of x பாருங்கள், x ஸ்கொயர் இல்லாமல் x 7x அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால இதை மாடிஃபை பண்ணி ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். இந்த x power 4 பக்கத்தில் க்யூப் இல்லையா, அதனால 0 போட்டுக்காச்சு. ஓகேவா?
இப்போ வந்து 0 போட்டிருக்கோமா, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த 5x ஸ்கொயர் போட்டோன்னா இப்போ எக்ஸ் இல்லாத இடத்துல இங்கே ஒரு 0 போட்டுக்கிட்டோம். இப்போ +9 வந்துருச்சா. g of x எடுத்துக்கலாம். அதில் -x³ இருக்குது, அதை வந்து இந்த 0க்கு நேராக, இந்த x³ இருக்கிற இடத்துல 0 போட்டிருந்தோம்ல, அதுக்கு நேராக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த 5x² நேராக இங்கே x² இல்லாததுனால அது 0வை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது இந்த 7x இருக்குதுல்ல, அந்த 7xை இந்த 0க்கு நேராக போட்டுக்கணும். அப்புறம் -15 போட்டாச்சா. கால்குலேஷன் பண்ணலாமா. 16x⁴ அது அப்படியே இறங்கிடுது. நெக்ஸ்ட் -x³ அப்படியே போட்டுடுறோம். -5x² அதுவும் அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இந்த +7x இருக்குதா, அந்த +7xும் அதுவே போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ மைனஸ் பண்ணணும். 15ல் 9 படிச்சுன்னா 6, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டிகிரி இப்படி கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபுல் டேர்மையும் பாருங்கள். இந்த ஃபுல் டேர்மில் எதோட பவர் அதிகமாக இருக்கோ அதுதான் டிகிரி. ஓகேவா, இப்போது இதோட இதுனா x⁴, x⁴3, 2, 3, 1. ஓகேவா, இப்போது x⁴ தான் ஹையஸ்ட் பவராக இருக்குது. அப்போது அதுதான் அதோட டிகிரி. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.